ஆக்டர் ரவிமோகன் இனிமே நான் வாழ்க்கையில யாருக்கும் துரோகம் பண்ணவே மாட்டேன். இது நாள் வரைக்கும் பண்ண எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சிருங்க, நான் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி பேசியிருக்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுசோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஆக்டர் ரவிமோகன், ஆர்த்தி ரவி இவங்களோட விவாகரத்து மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்க நிலையில இப்போ ரவிமோகனோட கேர்ள் ஃப்ரெண்டான கெனிஷாவும் அவர் லைஃப்பை விட்டு போனதுக்கு அப்புறமா டோட்டலாக ரவிமோகன் பிரேக் டவுன் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், இனிமேல் நான் எந்த படத்துலையும் கமிட் ஆக மாட்டேன், என் பர்சனல் ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு தான் நான் வருவேன், அப்படி இல்லைன்னா சினிமாலே நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரேக் டவுனாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து கெனிஷா அவரோட லைஃப்பை விட்டு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி உடஞ்சு போயிட்டாருன்னு சொல்லலாம். சபரிமலைக்கு மாலை போட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தாரு. அதை தொடர்ந்து வெளியிலே வராமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த ரவிமோகனை ஆக்டர் கார்த்திக் உள்ளிட்ட சில க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான் அவருக்கு ஆறுதல் சொல்லி தேத்தி வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ராகவா லாரன்ஸ் கூட சேர்ந்து பென்ஸ் படத்துலையும் கமிட் ஆயிருந்தாரு. மேலும் அவரோட சினிமா ஒர்க்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில் தான் ரீசெண்டாக நடந்த JFW அவார்ட் ஃபங்க்ஷனில் அவர் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டு சில விஷயங்களை எமோஷ்னலாக பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பண்ண ஒரே ஒரு தப்பு ரீசெண்டாக என் பர்சனல் லைஃப்பை வெளியில் சொன்னது தான். அதனால் நீங்கள் எல்லாரும் ஹர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். அதுக்காக நான் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டால் கூட பத்தாது, எல்லாரும் மன்னிச்சிருங்க. இனிமே என் மைண்டில் இருக்க ஒரே விஷயம், நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி பண்ண தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன். இனிமே என் கவனம் ஃபுல்லாக சினிமாவில் தான் இருக்கும். அடுத்தடுத்து உங்களை எப்படி என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக மட்டுமே தான் நான் இருக்க போகிறேன். எல்லா நேரத்துலையும் என் கூட சப்போர்ட்டாக இருந்த உங்களை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ இனிமேல் என் வாழ்க்கை முழுக்க என் ரசிகர்களுக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாக பேசி எமோஷ்னலாக அழுதுருக்காரு. ரவிமோகன் வாழ்க்கையை விட்டு ஆர்த்தி ரவி ஆல்ரெடி போயிருந்த நிலையில் இப்போ கெனிஷாவும் போயிட்டாங்க. ரவிமோகன் இப்போது சிங்கிள் ஆயிட்டாரு. ரொம்ப ப்ரெஷரில் இருந்த ரவிமோகன் கொஞ்ச நாள் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாரு. சினிமாவிலேருந்து பிரேக் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸோட சப்போர்ட்டோட மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலருமே ரவிமோகனுக்கு அவங்களோட ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க.